டீ எடுத்துங்க. ஹலோ, ப்ரொடியூசரை பார்த்துட்டியா பாலன்? ப்ரொடியூசர் பார்த்துட்டேன். ஹாரர் ஸ்டோரி வேணாமா, காமெடியாக தான் வேணுமா? அப்படியா? அது வேறு யோசிக்கணும். எப்படி ரெடி பண்ணிக்கலாம்? இப்போ எங்கே இருக்க? நான் இந்த டீ கடை வரைக்கும் வந்திருக்கேன். இதை நான் கூப்பிட்றேன். அண்ணா ஒரு டீண்ணே. உட்காருங்க. தம்பி இந்தாங்க. தம்பி இது ரகு வண்டி தானே? இது அவர் வண்டி தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வண்டி வந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இல்லை தெரியாது. Hello, who is this? Sorry, this is? In this beautiful world, green grass எடுடி, ஏன் எடுக்க மாட்டா? செல்லை சைலண்டில் வச்சுருப்பாளோ? ஏன் தான் இந்த பொண்ணுங்கள்லாம் செல்லை சைலண்டில் வைக்கிறாங்களோ? அவங்க அப்பா அம்மா கேட்கணும், நம்ம கேட்டு என்ன ஆக போகுது? ரிங்கு போது எடுக்கவே மாட்றா. நம்பர் பிஸியா? என்கிட்ட பேசிட்டு இருக்காளோ? I'm not coming to park. ஏன்? எனக்கு பதில் என் ஃப்ரெண்ட் வரான். யாரும் அவன் ஃப்ரெண்டு? நீ ஏன் வரல? அதான் என் ஃப்ரெண்ட் வரான்ல. அவன் எதுக்கு வரான்? உங்களை காலி பண்ணடா. ராஜேஷ், எப்படி ராஜேஷ் எல்லாரையும் அடிச்ச? நான் தான் சொன்னேன்ல, ஐயா கராத்தால பிளாக் பெல்ட்னு. இனிமேல் உன் பிரச்சனைக்கே வரமாட்டானுங்க. தேங்க்ஸ் ராஜேஷ். உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு இந்த அழகான செயின் போதும். ஹே ஆமா, நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல. வெக்கம் இல்லாம கை நீட்டுற. நான் தான் உன் கழுத்துல போடுவேன். சரி சரி. என்னம்மா என்ன ஆச்சு? பாட்டி பாத்ரூம்ல வரைக்கும் வந்துட்டாங்களா? நான் உடனே வரமா. என்னாச்சு ராஜேஷ்? பாட்டி பாத்ரூம்ல வரைக்கும் வந்துட்டாங்களா? நான் உடனே போகணும். சரி சரி போ, போயிட்டு பாட்டிக்கு என்னாச்சுன்னு கால் பண்ணி சொல்லு. ஓகே பாய். பாய்.
பண்ணி வர வை. ஆமாண்டா, பூஜைக்கு என்ன விட்டு போயிடறேன்னு கோவத்தில் இருக்காண்டா. சரி இரு, நான் கால் பண்ணுறேன். மச்சான் ரகு, நீ ஒன்னே கிளம்பி நம்ம முன்சாமி வீட்டுக்கு வா. என்ன மச்சி நீயே எப்படி சொல்ற? பூஜை வச்சுருக்கோம், நீயும் வந்தால் நல்லா இருக்குன்னு உன்னையும் கூப்பிட்டோம். நீ பிஸியாக இருக்கன்ற. சரி வேலையை பாரு. டேய் எங்கடா போலாம்? ஏய் இது ஒரு பெரிய பார்ட்டிடா. ஹவுஸ் ஓனர் வேற ஊருக்கு போயிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் தொல்லையே இல்லை, மொட்டை மாடியில வச்சுக்கலாம். பாய்டா மாமச்சி மச்சி பார்ட்டிடா. ஏய் எனக்கு டவுட்டா கிளியர் பண்றா. என்னடா டவுட்டு? ஐயோ இதுக்கு என்ன சொல்ல தெரியலடா. இது சைவா இது அசைவா? காட்டு காட்டு. நானும் தான் அசைவான். இருங்கடா நானும் குஷ்டு வரேன். இப்போ வாங்கடா. ஏது மச்சி உனக்கு காசு? 6 ரூபாய் டீ வாங்கி தெரியா? உரா சரக்கு உள்ள போயிட்டா உண்மை மட்டும் கம்மி. மச்சி இது என் காசு கிடையாதுடா, பின்ன நம்ம எல்லாரோடைய காசும். புரியலையேடா. அது ஒரு பெரிய ஸ்டோரிடா. சொல்லு பாப்போம். சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு ஊர்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. ஒரு ராங் நம்பர்லேருந்து மிஸ்டு கால் வந்தது. நானும் பதிலுக்கு கால் பண்ணேன், எடுக்கல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன மெசேஜ்? யார் அது? நமக்கு ஓவரன் மெசேஜ் பண்ணியிருக்கா. ஹலோ, யாருங்க? நீங்க யாருங்க? ஃபிகரா? நீங்கள் தான் எனக்கு ஹூ ஆர் யூன்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இல்ல நீங்க தான் நேத்து 1 மணிக்கு கால் பண்ணியிருந்தீங்க. 1 மணிக்கு யாருக்கு? ஓ அந்த ராங் நம்பரா? ஹலோ சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு நேம் ரவி. நீங்க எங்க இருக்கீங்க? அசோக் நகர் என்ற ஏரியாலங்க. என்ன பண்றீங்க? என்னத்த சொல்றது, இந்த கல்யாணத்துல மோல் அடிக்கிற வேலை செய்யறேங்க. ஹே போய் தானே. சான்ஸே இல்லைங்க. சரி என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. கிரிக்கெட் பிளேயர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. என்ன டீமுக்கு? இந்தியன் டீமுக்கு. ஏய் சூப்பர். அப்ப நான் ஒரு லிட்டில் சச்சின் கிட்ட பேசிட்டு இருக்கேனா? லிட்டில் சச்சின்? ஃபர்ஸ்ட் பேட்டை பூச்சி காட்டு. ஹலோ ஹலோ லிட்டில் சச்சின்? ஆமாங்க, பட் ஃபியூச்சர்ல. ஹலோ, உங்க நேம் என்ன? ஹலோ ஹலோ உங்க நேம் கேட்டேன். சாரிப்பா, இந்த மாதிரி தெரியாத யார்கிட்டயும் புதுசா பேசினது கிடையாது. ஸோ கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே சாரிங்க. கட் பண்ணிட்டான். என்னது? என் மேல ஹோப் இருந்தா கால் பண்ணுங்க. ஐ ஹாவ் நோ பேலன்ஸ், ப்ளீஸ் கால் மீ. சொல்லுங்க. கோச்சிக்கிட்டீங்களா? சச்சா அதெல்லாம் இல்லைங்க. பேலன்ஸ் இல்லைன்னா மிஸ்டு கால் கொடுத்துருக்கலாமே. ஒரு மெசேஜ் பண்ணி மெசேஜை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. ஒரு மெசேஜால ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாதுங்க. பட் மிஸ்டு கால் பொண்ணுங்களுக்காக கண்டுபிடிச்சது. அதை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. நல்லா பேசுறீங்க. சரி உங்க நேம் என்ன? ரமேஷ் கந்தசாமி. நைஸ் நேம். உங்க நேம் என்னங்க? ஜெயஸ்ரீ ராமராஜன். அப்பா பேர் ராமராஜனா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? சும்மாதான். ஏய் கலாய்க்க தானே கேட்ட. எங்க தாத்தாவுக்கு ஆக்டர் ராமராஜன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்க அப்பாவுக்கு ராமராஜன் பேர் வச்சார். தாத்தா நேம் என்ன? ஜெமினி கணேசன். நானே சொல்றேன். உங்க தாத்தாவோட அப்பாவுக்கு ஆக்டர் ஜெமினி கணேசனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தாத்தாவுக்கு அந்த நேமே வச்சிருக்க. கரெக்டா? எப்படி ரமேஷ், நீ ஜீனியஸ். பார்த்ததே தாண்டறதுக்கு வக்கு இல்ல, நான் ஜீனியஸ். என்ன
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பா எஸ்ஐ, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா எஸ்ஐயா? இங்கல்ல, தேனியில. நான் இங்க ரிலேஷன் வீட்ல தங்கி படிக்கிறேன். எந்த காலேஜ்? நிர்மலா மேரி காலேஜ். அப்புறம் நீங்க என்ன டி போட்டு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே டி. எப்போ பார்க்கலாம்டி? எனக்கு காலேஜ் இருக்கு, உனக்கும் மேட்ச் இருக்கும். மேட்சா? யார் சொன்னா? உன்னை பார்க்க வரவா? எனக்கு காலேஜ் இருக்கு, வேணும்னா ஒன்று பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் மெயில்ல உன் ஃபோட்டோ சென்ட் பண்ணு, நானும் என் ஃபோட்டோ சென்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே. நமக்கு ஏன் இத்தனை நாள் இந்த ஐடியா தோணவே இல்லை? இதான் ரமேஷ் கந்தசாமியா? ஏதோ சுமாரா இருக்கான், பரவாயில்ல. மூஞ்சி ஃபுல்லா ஒரே பிம்பிளா இருக்கு, வெயில்ல வெள்ளரி பிஞ்சு வித்திருப்பானோ? நம்ம போட்டோ பார்த்திருப்பானா? ஐயோ, ஆனாவே மாடுது. போச்சா? ஐயோ, உன் போட்டோ பார்த்தேன், ஏதோ சுமாரா இருக்கு. என் போட்டோ பாத்தியா? இல்ல. ஏன்? போட்டோ ஓபன் பண்ணோன்னு சிஸ்டமே வச்சிருச்சு. உன்னை பாக்குறது கடவுளுக்கே பிடிக்கல போல. ஏய், நீ ஏதோ சொன்ன. என்ன பாக்குறது கடவுளுக்கே பிடிக்கலையா? உன்னையே எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் யூ. என்னடி கௌதம் பட ஹீரோயின் மாதிரி பேசுற? ஆமா, உன்னை எனக்கு பிடிக்கல. டோன்ட் கால், டோன்ட் மெசேஜ், டோன்ட் சே எனிதிங். ஐ ஹேட் யூ. ஏய், என்ன கோச்சிங்கயா? ஆமா, கோச்சிக்கிட்டேன். குட் பை. ஏய் ஏய், என்னாச்சு இவளுக்கு? ஒண்ணுமே புரியலையே. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. இப்ப பெரிய அளவுக்கு டெப்தா ஒண்ணுமே நடக்கலையே. சரக்கு அடிக்கலாமா? இவளுக்காகலாம் சரக்கு அடிச்சோம், சரக்குக்கு தான் கேவலம். சொல்லானு அது வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் கால் பண்ண. ஏ அதெல்லாம் சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் சரியாயிடுச்சு. வந்துட்டேன்ல. என்னையா கேக்குறீங்க? சார கேளுங்க. உனக்குடாடா போகும்போது தாண்டா அன்னைக்கு அவ பத்தி கேட்டேன். ஆனா அவன் ஆச்சு. அந்த பொண்ணு என்ன ஆச்சு? யாரா? அந்த ராங் நம்பர்டா. அந்த போலீஸ்காரன் பொண்ணா? அவ்வளோ சார் பண்றது கொஞ்சம் கஷ்டமாச்சு. வேணா நீ ட்ரை பண்ண. என்னால எப்படிடா முடியும்? இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. 10th அந்த 2 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணிட்டியா? ஏய் மச்சான் மச்சான், சாரிடா. ஏய் சாரிடா, நம்பர் குடுறா. 99. ஏய் நம்பர் குடுறா. 94162775. பாக்க எப்படி இருப்பா? செம்மையா இருப்பா மச்சி. போய் சொல்றானோ? என்னடா டவுட்டா பாக்குற? நல்ல ஃபிகர்னா நீ தர மாட்டியே. ஆமா, கொடுக்க மாட்டேன். என்ன மச்சான் கோச்சிக்கிட்டியா? சாரிடா. பரவாயில்ல விட்டுறா, நான் கொடுக்க மாட்டேன். ஏய் மாமா சாரிடா. இப்போ எதுக்கு என்ன மாமா? என்ன சும்மாதான். அப்படிலாம் கூப்பிடாத. ஏன் கூப்பிடாதரா? சரி ஓகேண்ணா, நீ மாமா தானே? ஹலோ. ஏய் மாமா, எங்கடா இருக்க? என்னடா விஷயம் சொல்றா. ஃபிகர் நம்பர் கேட்டிருந்தேன், என்னடா ஆச்சு? ஏய் ஏன்டா இந்த மாதிரி? என்கிட்ட அந்த மாதிரி எந்த நம்பருமே இல்லடா. நீ எல்லாத்தையும் ராங் நம்பர் எவ்வளோ வச்சிருப்ப? ஒன்று தாடா. ஏய்
அந்த மாதிரி என்கிட்ட எந்த நம்பரும் இல்லடா, கிடைச்சா கண்டிப்பா தரேன். மச்சி கொடுக்கறதான் கொடுக்குற. யார் செல்லாம் குடுறா, யார் செல்லாம் ஒரு காலுக்கு 10 காசுரா. சரி வை. தேவா மாமா ஓவரா பண்றான். ரொம்ப படுத்துறான்டா, இவன் தொல்லை தாங்க முடியல. என்னாச்சுடா? நம்ம செல்வம் ஃபிகர் நம்பர் கேட்குறான், அதுவும் இவருக்கு ஏர்செல் நம்பராக வேணுமா? நான் கரெக்டாக தானே சொன்னேன். ஏன் மச்சான் அவனை ஃபுல் டைம் ஆமாக்கிட்டான் போல? போகிற போக்க பார்த்தா அப்படி தான் ஆகிடுவோம் போலடா. ஆனது ஆகிப்போச்சு. இவளை எப்படி உஷார் பண்ணுறதுன்னு சொல்கிறா? உன் மொபைல்லேருந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் எடு. தேவதை அசிங்கமாக கேட்பேன், வேற மெசேஜ் எடுறா. இது ஓகே, லாஸ்ட்டில் குட் நைட் மச்சின்னு போடு, அப்புறம் அனுப்பு. ஏன்? புரிஞ்சுக்கடா, ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிற மாதிரி பில்டப் பண்ணணும். ஓகே. குட் நைட் மச்சி. யார் இது? ஹூ ஆர் யூ மச்சி? என்னடா இப்படி அனுப்பியிருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை மறந்துட்டியான்னு கேளு. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக மெசேஜ் டைப் பண்ணுற? ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணா பொண்ணா? சரி சரி பண்ணு பண்ணு. Sorry Machi, my all contacts delete from my mobile. May I know who are you? டிகிரி படிச்சிருந்தா மட்டும் பத்தாது மச்சி, இங்கிலீஷும் படிக்க தெரிஞ்சிருக்கணும். அவன் மொபைலில் இருந்த எல்லா கான்டாக்டும் டெலிட் ஆகிடுச்சான், அதனால் உன் நம்பரும் தெரியலையா, அதான் யாருன்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா. இப்போ என்ன? ஹவ் இஸ் யுவர் அம்மா அப்பா அக்கான்னு கேளு. அவளுக்கு அக்கா இருக்காளா? புரிஞ்சுக்கடா, நீ அவளுக்கு தெரியாத ஒரு ராங் நம்பர். அவள் குடும்ப டீட்டெயிலாம் கரெக்டாக கேட்டால் அவளுக்கு டவுட் வராதா? அப்போ அவளுக்கு அக்கா இல்லையா? என்ன அனுப்பியிருக்கா? ஆல் ஆர் ஆல்வேஸ் ஃபைன். வாட் இஸ் யுவர் நேம்? ஏதாவது ஒரு கிறிஸ்டின் நேம் போடு. ஜோசப் ஓகேவா? சரி ஓகே போடு. இதான் கரெக்டான டைம். ஆர் யூ கணேஷ்னு கேளு. ஐ எம் நாட் கணேஷ், ஐ எம் எஃப்சி. என்னடா ரிப்ளை பண்ண? சாரிப்பா, தெரியாமல் மெசேஜ் பண்ணிட்டேன்னு ரிப்ளை பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஓகே, வாட் ஆர் யூ டூயிங், வேர் இஸ் யுவர் ஏரியான்னு கேட்பாப்ப. இட்ஸ் ஓகே, வாட் ஆர் யூ டூயிங், வேர் இஸ் யுவர் ஏரியா. இதுக்கப்புறம் உன் டேலண்ட் மச்சி. டேங்லி, நீ கிரேட் மாமா. சொல்லப்சி. தெரியாத யார்கிட்டயும் புதுசாக பேசினது கிடையாது. ஸோ அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. அப்போ என்ன உனக்கு நம்பிக்கையே வரல? சேச்சா அப்படிலாம் இல்லை. இந்த வேர்ல்டுலேயே லைஃப் லாங் பெஸ்ட் ஃப்ரெண்டா நானாக மட்டும்தான் இருப்பேன். ஸோ டோன்ட் ஹர்ட் மீ. சாரி டார்லிங். டார்லிங்கா? இவன் வேற எப்போ பார்த்தாலும் கடலை போட்டுன்னு எப்படி தான் இருக்கிறானோ. எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்னு அழிஞ்சு போறீங்களாடா. மச்சி நீ வேணா நல்லவனா இரு, எல்லாம் உன்ன மாரி நல்லவனா இருக்கு எதிர்பார்க்காதடா. அவன் பேசு பிடிக்கலாம் போயிடுன்றேன். உங்க கூட சேர்ந்து தாண்டா இவனும் கெட்டு போயிட்டான். நான் கிளம்புறேன்டா. இன்னும் கிளம்பலையா நீ? அப்படியே போறேன்னா வடிவர. ஐயோ என் லாலிபாப்பு. ஏன் மச்சி அப்படி இருக்கிறான்? மச்சி நம்மள மாதிரி பசங்களோட நம்பிடலாம், இவனை மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. சொல்றா. மேட்டர்டா. என்ன விஷயம்? எதுக்கு என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்ன? ஒரு முக்கியமான மேட்டர்டா. எஃப்சி அவங்க அம்மா கிட்ட என்னை பற்றி சொல்லிட்டாலாம். என்னடா சொல்ற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க அம்மாவுக்கா? அவளுக்குடா. அது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. வீட்டில் பெரியவங்களை கூட்டிகிட்டு பொண்ணு கேட்க வர சொல்லியிருக்காடா. ஐயோ, டைம் பாஸுக்கு தான்டா நம்பர் கொடுத்தேன். என்ன கேட்காம எதுக்குடா இவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்துருக்க? நான் பேச மட்டும்தான்டா செஞ்சேன். பேலன்ஸ்லாம் அவளே பண்ணிட்டாடா. நான் இப்போ என்ன பண்ணட்டும் மச்சி? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? என்னடாச்சு உனக்கு? தெரில மச்சி. சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல. அவள் இல்லாமல் ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடா. மச்சான் அந்த பொண்ணு வேணாண்டா. ஏன்டா? வேணாண்டா. அதான் ஏன்? ப்ளீஸ்டா. ஏன்டா? ஏன்னா போன மாதம் அவளை நான் லவ் பண்ணடா.
அதனால தான் மச்சி வேணான்னு சொல்கிறேன். அவங்க லவ் பண்ணலாம், அவள் எப்படி பிரிஞ்சதெல்லாம் கேட்க மாட்டேன். நீ தானே மச்சி லவ் பண்ண, இப்போ அவளை லவ் பண்ணுறியா? அவளெல்லாம் போய் எவன்டா லவ் பண்ணுவான்? நான் பண்ணுறேன் மச்சி. சொன்னா கேட்க மாட்டியடா. அவளை நீ பார்த்துருக்கியா? இல்லை. இதான் கரெக்டு. மொக்க மூஞ்சினா விட்டுருவான். ஏன் பார்க்கல? பார்க்காம இருந்தால் தான் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குமா? அவ சொன்னல அவள் மூஞ்ச பார்த்தா மொத்த ஃபீலிங் போயிடுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கா. இன்னைக்கு நீ பார்க்குற வா. மொக்க ஃபிகரா? ஏய் மச்சான் பயமா பயப்படாம வாடா. நீ உடனே கிளம்பி கிரவுண்ட் ஆண்ட வா. என்ன விஷயம்? சொல்கிறேன் வாடா. இதை வரேன். இப்போ நான் வர சொன்னேன். வெயிட். நம்ம வேலு வரான் பார். அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டால் எவ்வளோ அகோரமாக இருக்கும். அப்படி தான் எஃப்சி இருப்பா. அவன் ஒன்றும் அவ்வளோ அகோரமாக இல்லையடா. பொம்பளை வேஷம் போட்டு யோசிச்சுப்பார். என்னடா ஆச்சு? எனக்கு அந்த பொண்ணு வேணாமச்சு. சரி விடுறா. இப்போ தான் தெளிவான முடிவு வச்சிருக்கா. ஃபிகருங்களா லவர் மாதிரி பார்க்க வழியாக இருக்கும். ஆனால் நம்மளே அழிச்சிடுவோம். ஸோ இந்த காதெல்லாம் உனக்கு வந்துட்டேன். டேய் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காடா. எடுக்கவே எடுக்காத. நாங்கள் கிளம்புறோம். எதையும் நினைக்காம போய் தூங்கு. என்னண்ணா தனியாக விட்டு போகிறீங்க? பயமாக இருக்குடா. சும்மா பயப்படாதடா, போய் படு, நாங்கள் வரோம். மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு எதை பார்த்துருப்போம். உனக்கே தெரியும் ஒரு நாள். என்னடா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காடா. அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ தான் மச்சி எதுனா பண்ணணும். செகண்ட் லைன் வருது, கட் பண்ண. நான் கால் பண்றேன். சொல்றா செல்வம். மச்சி ஃபிகர் நம்பர் கேட்டிருந்தேன். நடாச்சி ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? ஏய் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தான் ஃபிகர் நம்பர் கேக்குறேன். நீ கேட்குற மாதிரி ஏர்செல் நம்பர்லாம் இல்லை, ஏர்டெல் தான். ஓகேவா? ஏர்செல்னா ஒரு காலுக்கு 10 காசு. அப்போனா வெயிட் பண்ணு. ஏ மச்சி பரவாயில்லடா, ஏர்டெல்லே கொடுறா. இன்கமிங்கா அவுட் கோயிங்கா தெரில, ஃப்ரெண்டு கொடுத்தான். மச்சி பொண்ணு எப்படா இருப்பா? அதெல்லாம் தெரியாதுடா, நம்பர் தான் இருக்குல்ல, நீயே கேட்டுக்கோ. அப்புறம் ஜோசப் ரமேஷ்ன்ற நேம் யூஸ் பண்ணாத. ஏரியா கூட அடையார் சைடு ஏதாவது சொல்லிவிடு. ஏன்டா? எல்லாம் காரணமாக தான். நம்பர் மெசேஜ் பண்ணி விட்றேன். தேங்க்ஸ்ரா. ஜெய் ஆஞ்சநேயா. சுதகிரியை எஃப்சிட்டேருந்து எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. இனிமேல் எந்த ராங் நம்பருக்கும் மெசேஜ் பண்ண மாட்டேன், யாவளுக்கும் மெசேஜ் பண்ண மாட்டேன், மொபைல் கூட யூஸ் பண்ணாமல் இருந்துடுறேன். என்னை மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் மூலம் ஏதோ சொல்லுவாங்களே. ஆமீன். மச்சி கால் மெசேஜ் எதுவும் வரலடா. என்ன மச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு போல? ஆமா ஆமா. என்ன பண்ண? கால் டேவிட் கேள்விப்பட்டிருப்ப, கேர்ள் டேவிட் கேள்விப்பட்டிருக்கியா? கேர்ள் டேவிட்னா? ஹலோ, நான் செல்வம் பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க? எந்த செல்வம்? ஏய் திவ்யா, என்ன மறந்துட்டியா? திவ்யாவா? ஐம் ஜோதி. ஜோதியா? ஓ மேம், உங்க நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. 9941662655. ஐ ஆம் சாரி மேம், என்னோட ஃப்ரெண்டு திவ்யா நினச்சி கால் பண்ணிட்டேன். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம் சாரி மேம். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பண்றீங்க? நான் எஸ்ஐ எக்ஸாம் எழுத போறேன். போலீஸ்கா? ஆஃப் கோர்ஸ். சாரி, ஆஃப் கோர்ஸ். எங்க அப்பாவும் எஸ்ஐ தான். எந்த ஏரியா மாமா? என்ன சொன்னீங்க? சாரி. பரவாயில்ல, நீங்க மட்டுமா சொல்றீங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க. எங்க இருக்காரு மாமா? தேனி. அப்புறம் இந்த மாதிரி தெரியாத யார்கிட்டயும் புதுசா பேசினது கிடையாது, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு.
ஹலோ சொல்லுங்க. என்னாச்சு? நத்திங். உங்களுக்கு யாருன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க நேம் சொல்லுங்க. பிரியா. பிரியா டுடே உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவளை என்ன போல தெரியாத ஒருத்தி தான் உனக்கு. ஓகே, நீ ஜீனியஸ் செல்வம். யாருமே இந்த மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்ததில்ல. யாருமே என்ன? ஓ புரியுதுனா? ஓகே செல்வம், பை. ஐ கால் யூ லேட்டர். மச்சி அந்த பொண்ணை உசார் பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்ற? எப்படிடா? அதெல்லாம் அப்படிதான். கலக்கிற வச்சு ட்ரீட் எப்போ? கண்டிப்பா வைக்கிறேன்டா. என்னால நம்பவே முடியலடா. என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணா, டேவிட் ட்ரை பண்ணா, அவங்களால மடிக்க முடியாது. நீ எப்படிடா மடிச்ச? சூப்பர் மச்சி. டேவிட்டும் ட்ரை பண்ணனா? உங்ககிட்ட ஏன் மறையணும்? நான் கூட ட்ரை பண்ணேன், ஆனா மடியில. அவ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா உனக்கு எப்படிடா? அதுக்கெல்லாம் ஒரு மச்சம் வேணும்டா. ஆமாமா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ராசி வேணும் தான். ஆக்சுவலி யார் இவ? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஃபிகர் எப்படி இருப்பா? அப்படியா? அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். நான் பார்த்தது கிடையாது. செம்மையா பேசுறா மச்சி. நான் பாட்டு பண்ணதான் தூங்குறா. இன்னும் 1 monthல கரெக்ட் பண்றேன்டா. சரி சரி. ஆனா ஒண்ணு, ஃபிகர் மட்டும் மொக்கையா இருந்து உன்னை சா வச்சிருவேன். நெகட்டிவா திங்க் பண்ற, பாசிட்டிவா திங்க் பண்ணு. ட்ரீட் எப்போ? ஏய் கட் பண்ணு. லைன்ல டார்லிங் வரா. யாரா? மை டார்லிங் ஜோதி. சொல்லிச்சலாம் அந்த பாடா. ஆராரோ ஆரிரரோ. ஏ வேலை நேத்து வேலைக்கு இன்டர்வியூ போனேன். என்ன தெரியாத மச்சான் உனக்கு? ஏய் நீ நேத்து நீ சொல்லு. நேற்று இன்டர்வியூ போயிருக்காரு. புனையெல்லாம் நேற்றே புஷ்டு போயிட்டாங்கன்னு அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படியா? சும்மா சொல்றேன்டா மச்சான். சூப்பரா ஒரு சென்ட் வாசனை அடி பாத்தியா? ஆமா மச்சான். என்னடா வேணும்? ஹாய் மச்சி. ஹாய்டா. என்னடா குளிக்கவே மாட்டேன், இவ்வளோ டிப்டாப்பா வந்திருக்க? இது என்ன ரேஸ்டாக்கா? ஸ்டைல் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மச்சி. பார்த்தேன். கல்ல ஏதோ நாய் துரத்திட்டு போச்சு போல இருக்க. பார்த்துட்டியா? நல்ல வேலை யாரும் நம்மள பார்க்கல. அதான் மச்சான் சொல்ல நான் எப்படி பார்த்தான்? சரி மச்சான் பரவாயில்ல, டீ சொல்லு. மாஸ்டர் 4 டீ. எனக்கு டீ வேணா மாஸ்டர். சாங்க ஒரு பால். மச்சி ஜோதி எப்படிரா? எந்த ஜோதி? அது அந்த போலீஸ்காரன் பொண்ணு. அவளா? நல்ல பொண்ணு மச்சி, யாரையும் கஷ்டப்படுத்துவாடா. உனக்கு செம்ம பொருத்தமா இருப்பா. இங்கிலீஷ்? மை டார்லிங் ஆர்டர் மச்சி. ஐ ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ். யாரு டார்லிங்? மை டார்லிங் ஜோதி. பேசி எத்தனை நாள் ஆகுது? நேற்று ஈவினிங் ஐ வில் ஸ்டார்ட் ஸ்பீக் மச்சி. ஓ இவன் எங்க போறான்? இவ்வளோ டெவலப்பா? கெத்து மச்சானி. மச்சி நீ என்னத்தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் மூஞ்ச பார்த்தோன்னே சொல்ற மாதிரி லோக்கல் போறாது. ஃப்ரெண்ட்ஸ் பேசினா என்ன சொல்லுவாங்க? ஆமா ஒரு பெரிய அம்மானி புள்ள அரகை மேலந்து. இன்னும் 1 மாசத்துல அவ்வளவு சார் பண்ணி காட்டுறேன்டா. அடிடா போடா. நாள் அதிகம்டா. போத நிறுத்தங்கடா. என்னாச்சுடா? எப்ப பார்த்தாலும் பொண்ணு வெக்கமா இல்லையாடா? என்ன வெக்கம்? பசங்கன்னா பொண்ணுங்களை தான் பேசுவாங்க. எனக்கு பிடிக்கல, நான் வரேன். வெளியே சொல்றேன் போகக்கூடாது. போடாங். போடா நீ எதனா நாய் கழிச்சு திரும்பி வருவ பாரு. பிதாவே இவர்களை மன்னியும், என்னை மட்டும் இவர்களிடமிருந்து காப்பாத்தும். நரகண்டா உங்களுக்கு நரகம். ஏய் எங்கடா இருக்கீங்க? கிரவுண்ட்ல. என்ன விஷயம்? கூட டேவிட் இருக்கனா? இருக்காண்டா. என்ன விஷயம்? அங்கேயே இருங்க, நான் வரேன். டேய் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தான்டா ஃபிகர் நம்பர் கேட்டா. நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏன்டா அப்படி பண்ணீங்க? வாட் ஹேப்பன் மச்சி? வாட் ப்ராப்ளம் டு யூ? யாரா அவ? பேசி ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஐ லவ் யூ மெசேஜ் பண்றா. அடிக்கடி நம்பர் கேட்க டிக்கெட் நம்பர் குத்துறியா? வாட் ஷி ஸ்பீக் டா? ஷி இஸ் குட் கேர்ள். தமிழ்ல பேசுறா. நோ மச்சி, திஸ் இஸ் யுவர் டார்லிங் கட்டளை. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். யூ ஸ்பீக் தமிழ்ல பேசுறா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு விருப்பம்னா பேசு, இல்லைன்னா விட்டுரு. நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தல. கோத்து விட்டல, கைட்டு விட வயசு சொல்லு. யூ டோன்ட் மச்சி தட் ஐ வில் டேக் கேர். ஆ நம்பர் சொல்லு. ஏன்? கைட்டு வேணாவா? 994265. அவளுக்காக போர்ட் பண்ணி ஏர்டெல் எல்லாம் மாத்தினேன்டா. பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, யாருங்க? வணக்கம் மேடம், நான் செல்வத்தோட ஃப்ரெண்டு பேசுறேன். செல்வம் ஏன் கால் பண்ணா எடுக்க மாட்டாரு? இல்லைங்க, அவன் ஐவிச்சாமிக்கு மாலை போட போறானா, எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாதான், உங்களுக்கும் கால் பண்ண மாட்டான். ஏன்?
ஐயப்பச்சாமிங்க. ஸோ உனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை செல்வத்தை கால் பண்ணி சொல்லுங்க. ஏங்க அவன் கன்னிச்சாமிங்க, எந்த கன்னிக்கிட்டையும் பேசக்கூடாதுங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. வேணா அவன் மாலையை கேட்ட வரைக்கும் அவனுக்கு பதில் நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கலாமே. மூடிட்டு வைடா. ஓகே பொறுக்கி பண்ணாத பழுது என்ன மச்சி மொல்ல மாதிரி. இனிமே அவனுக்கு கால் பண்ண மாட்டேன். அப்பா தெளிவான முடிவு எடுத்துக்கிற செல்வம். தேங்க்ஸ் மச்சி. மச்சி யார் செல் நம்பரா இருந்தா குடுறா. அண்ணா ஒரு லெமன் டீனா. வெயிட் பண்ணுங்க தம்பி, ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு வந்து மீதி கதையை சொல்கிறேன். சரி. அண்ணா சக்கரை அதிகமாக போடுங்கண்ணே. தம்பி எடுத்துங்க.